முதல்வரின் கடிதத்தினால் ஒன்றிணையும் கட்சிகள், யுஜிசிக்கு ஏற்பட போகும் சிக்கல்கள். கடிதத்தில் முதல்வர் குறிப்பிட்டவை எவை? வாங்க பார்க்கலாம். ஒரு பல்கலைக்கழகத்தோட மானிய குழுவிற்கான திருத்தங்கள் குறித்து கடுமையான எதிர்ப்பு முதல்ல தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எழுது. அதற்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது. முதலமைச்சர் இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய, குறிப்பா பாஜக எதிர்ப்புல இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள், அதாவது பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கு நேற்றைக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இன்றைக்கு கேரள சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதே பல்கலைக்கழக மாநில குழு மற்றும் கல்வி உரிமை, மாநில உரிமை சார்ந்தும் அதை திருத்தத்திற்கு எதிராகவும் செஞ்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இது வெறும் பல்கலைக்கழக மானிய குழு கல்வி உரிமை, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும், மாநில உரிமை, மாநில சுயாட்சியை தாண்டி இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்கள், அதுவும் தேர்தலுக்கு பிறகு ஒரு தோய்வு இருந்ததற்கு பின் இதன் மூலம் ஒரு கட்டமைப்பிற்காக ஒரு முயற்சியா முதலமைச்சர் இதை செய்யறாராங்கிற கேள்வி எழுந்திருக்கு. தேர்தலில் இப்போது பேசப்பட்ட அரசியலுங்கிறது தேர்தலுக்கு முன்பு கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளாகவே எல்லாரும் ஒருமித்த குரல்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக 2018 இருந்தே இப்போது இருக்க சிக்கல்களை குறித்து பேச தொடங்கிட்டாங்க. அதுல குறிப்பா இதற்கு முன்னாடி பேசப்பட்டதுல எடுத்து பார்த்தா பல்கலைக்கழகங்கள்ல ஏற்படுற சிக்கல்கள், பல்கலைக்கழகங்களுக்குள்ள நடக்கக்கூடிய RSS ஊடுருவல்கள் மூலமா மற்ற நிறுவனங்களுக்கும் மக்களுக்கும் என்ன பாதிப்பு ஏற்படுதுங்கிறத திமுக தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. அதிலும் குறிப்பா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலேயே மற்ற தலைவர்களை விட மிக முன்னதாகவே அதை கணிச்சு இப்படிதான் நடக்க போகுதுங்கிறதையும் அறிவிச்சு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது மாதிரி தான் பல சிக்கல்கள் வரதையும் நம்ம பார்க்கிறோம். இப்போது இருக்க இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கான இந்த கடிதங்கிறது, இந்திய கூட்டணி கட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கொள்கை கூட்டணின்னு சொல்லக்கூடிய பல்வேறு சிக்கல்களிலையும் தொடர்ந்து அனைவரும் ஒருங்கிணைந்து இருக்கிறாங்களோ அது மாதிரி ஒரு வலிமையை தேசிய அளவில் இந்தியா கூட்டணி பெற வேண்டுங்கிறதுக்காக அந்த நோக்கத்தோட இதை எழுதப்பட்டிருக்கு. இரண்டாவது, அவர் குறிப்பிட்டு சொல்லி இருக்கின்ற பிரச்சனைங்கிறது மிகவும் முக்கியமானது. முதல்ல தமிழ்நாடு தனித்து போராடிட்டு இருந்த விஷயங்கள்ல இப்போ தேசிய அளவில் இணைந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அமையுது. இந்நிலையில நெறிமுறைகளுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற 9 மாநில முதலமைச்சர்களுக்கு மு.க. ஸ்டாலின் எழுதின கடிதத்துல என்ன இருக்குன்னா, மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் கூறியிருக்கிறது, பல்கலைக்கழக மானிய குழு அதாவது யுஜிசி வெளியிட்டிருக்க வரைவு நெறிமுறைகளை குறித்து என்னோட ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்துறேன். வரைவு நெறிமுறைகளில் இருக்க பல விதிகள் மாநிலங்களோட கல்வி முறை மற்றும் கல்வி கொள்கைகளுக்கு முரணாயிருக்கு. பொது நுழைவுத் தேர்வுகளுக்கான முன்மொழிவு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பல்வேறு கவலைகளை எழுப்புது. மாநில மற்றும் தேசிய கல்வி வாரியங்கள்னால வலுவான இறுதி தேர்வுகள் மூலமா மாணவர்களோட கல்வித்திறன் ஏற்கனவே முறையா மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு. இதனால மாணவர்கள் சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வு அறிமுகப்படுத்துவதுங்கிறது தேவையில்லாதது, அது ஒரு சுமையா அமைஞ்சிரும். நாடு முழுவதும் ஒரே விதமான நுழைவுத் தேர்வுங்கிறது நடைமுறைக்கு ஒவ்வாது. அது மாநில சுயாட்சியை குறைத்து மதிப்பிடுற வகையில் அமைஞ்சிருக்கு. மாணவர்கள் தங்களோட மேல்நிலைப்பள்ளி பாடப்பிரிவை பொருட்படுத்தாம எந்த ஒரு பட்டப்படிப்பையும் தொடர அனுமதிக்கிற முறைங்கிறது அடிப்படை பாட அறிவு இல்லாம உயர்கல்விக்கு செல்றது மாதிரி ஆகிடும். அது மாணவர்களுக்கு தேவையற்ற கல்வி அழுத்தத்தை உருவாக்கும். 4 ஆண்டுகள் கலை மற்றும் அறிவியல் இளங்கலை பட்டம் பெற்ற மாணவர்களை எம்டெக் அல்லது எம்இ படிப்புகளை தொடர அனுமதிக்கிறதும் கவலைக்குரியது. அடிப்படை பொறியியல் குறித்த அடித்தளம் இல்லாம பொறியியல் முதுகலை படிப்பின் போது மாணவர்கள் சிரமப்படலாம். இதை மறு ஆய்வு செய்யணும். கற்றலோட ஓட்டத்தை தற்போது இருக்க கல்வி முறை உறுதி செய்து, ஆனா அதை எம்இ சீர்குலைக்குது. இடைநிற்றலை சட்டப்பூர்வமாக்குவதோட உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்கும் முயற்சிகளையும் குறிக்குது. மேலும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் இருக்க ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களை நியமிக்கிறது, பதவி உயர்வு பெறுவதற்கான குறைந்தபட்ச தகுதிகள் மற்றும் உயர்கல்வியோட தரங்களை பராமரிப்பதற்கான நடவடிக்கைகள் ஆகியவற்றுக்கான யுஜிசியோட நெறிமுறைகள் ஏற்புடையதா இல்லை.
அதன்படி கல்வியாளர்கள் அல்லாதவர்களை துணைவேந்தர்களா நியமிக்க வாய்ப்பாவும் அமைஞ்சிரும். துணைவேந்தர் தேடல் குழுவுல மாநில அரசு நீக்கப்பட்டிருக்கு. இதுவும் ஏற்புடையது அல்ல. வரைவு விதிமுறைகளோட பல விதிகள் மாநில பல்கலைக்கழகங்களோட வளர்ச்சிக்கு கடுமையான சவால்களை ஏற்படுத்தும். இதனால விவாதத்துல இருக்க வரைவு மசோதாக்களை மத்திய கல்வி அமைச்சகம் திரும்ப பெற்று தமிழ்நாட்டோட தேவைகளுக்கு ஏற்ற வகையில மாற்றி அமைக்கணும். இந்த வரைவு விதிமுறைகளை ஏற்படுத்த துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பா விதிமுறைகள் உட்பட 2 வரைவு நெறிமுறைகளையும் உடனடியா திரும்ப பெறணும்னு மத்திய அரசு வலியுறுத்தி கடந்த 9 தேதியன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒருமனதா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கு. இதே மாதிரி டெல்லி, ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளா, பஞ்சாப், மேற்கு வங்காளம் மற்றும் தெலுங்கானா சட்டமன்றங்கள்லையும் யுஜிசியோட வரைவு விதிமுறைகளை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசை வலியுறுத்த வேணும்னு கோரி அந்த மாநிலங்களோட முதலமைச்சர்களுக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று கடிதம் எழுதியிருக்காரு. அதுல தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய இந்த தீர்மானத்து மாதிரி அந்தந்த மாநில சட்டமன்றங்கள்லையும் இது தொடர்பான தீர்மானத்தை நிறைவேற்றணும். யுஜிசியோட இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் மாநில அரசுகளோட உரிமைகளை தெளிவா மீறுற செயல். இது நமது பல்கலைக்கழகங்களோட சுயாட்சியை நீண்ட காலம் பாதிப்புகளுக்கு ஏற்படுத்தும். அதிகாரத்தை மையப்படுத்தி நாட்டோட கூட்டாட்சி தத்துவத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துற மத்திய அரசோட இந்த முயற்சிகளுக்கு எதிராக நம்ம ஒற்றுமையா நிற்கிறது ரொம்பவே முக்கியம். இதனால என்னோட இந்த கோரிக்கையை முதலமைச்சர்களாகிய நீங்க பரிசீலித்து உங்களோட மாநில சட்டமன்றங்கள்ல இதற்கான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது போன்ற விஷயங்களை முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் இந்த கடிதம் யுஜிசிக்கு ஒரு கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தும்னு வல்லுநர்கள் குறிப்பிடுறாங்க.